இது தேரூர் குளம். இந்த குளத்துலேருந்து 10க்கு இதில் மடை இருக்குது. இந்த வழியாக அங்கே போகணும். கீழே தான் இருக்குது மடை. கீழே தான் மடை. சரி, பார்க்கலாமா? பார்க்கலாம். பையவாருங்க. சரி, இதான் மடை. இதான் மடை. இது வயல்புத்து வந்து சுசீந்திரம் வரைக்கும் வரும். நார்மலாக மடைன்றது வந்து தண்ணி அப்படியே வரும். இது பொங்கி வர மாதிரி இருக்குது. பொங்கி வர மாதிரினா இது 4 பக்கம் பாயதுக்காக வேண்டி அப்படி வச்சுருக்காங்க. நடுவில் அந்த கல் இருக்கனால அப்படி பொங்கி வருது. இப்போ இந்த சைடும் பாயணும், அங்கேயும் பாயணும், இங்கேயும் பாயணும். அதுக்காக வேண்டி எப்படி வச்சுருக்காங்க. இந்த கல்லை எடுத்துட்டாங்கன்னா ஆமாம், இப்போ கல் எடுத்தால் ஒரே யுவா பாயும். பெருசாக நிறைய வந்துடும். இந்த பைபாஸ் இருக்குது. பைபாஸுக்கு அங்கேயும் இருக்குது. இடையில ஒரு பைபாஸ் வந்ததுனால கொஞ்சம் இடம் குறைஞ்சிருக்கு. இல்லைன்னா அங்கே சுசீந்திரம் கோவரம் தெரியல, அந்த ஏரியா வரை வந்துடும். இடையில ஒரு 4 வழிச்சாலை வந்ததுனால அதுதான் சுசீந்திரம் கோபுரம். ஆமாம்.